வளர்ந்து விடுகிறது. இறைவனிடம் இனி நான் என்ன செய்வேன் என்று வினவ பதில் அளித்த இறைவன், பூமியின் தென்பகுதியில் காவிரி ஆற்றங்கரையில் நாவல் காட்டில் இருப்பாயாக, உன் உடனிருந்து சிவலிங்கமாக அருள்பாலித்து வருவேன் என்று கூறினார். இதுவே ஜம்புகேஸ்வரமாக அழைக்கப்படுகின்றது. நீரின்றி அமையாது உலகு என்று நீரின் பெருமையை உணர்த்துகின்றன. அகன்ற காவிரியாய் வரும் பொன்னியாறு இரண்டாக பிரிந்து கூடுகின்ற நாவல் மர சோலையில் அமைதியும் குளிர்ச்சியும் இனிமையும் நிறைந்த திருவானைக்காவில் உள்ள ஜம்புவனத்தை அகிலாண்டேஸ்வரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்தாள். தன் திருக்கரத்தால் பொன்னி நீரை திரட்டி எடுத்து சிவலிங்கமாக்கி தான் வழிபட்டு அதை மக்களும் ஆராதித்து பயன்பெற உதவினாள். அருள் நாயகி தொடங்கிய இந்த வழிபாடு இன்றும் உச்சிகால பூஜையில் அர்ச்சகர் பெண் வேடம் தரித்து கையில் நீருடன் மேலதாள கோஷத்துடன் ஈசனுக்கு அம்பிகையே பூஜை செய்வது என்ற தாத்பரியம் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषण भूषितांगं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभित किरीट विराजमानं फालेक्षणानल विशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुर कर्णपूरं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं पंचाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुज पुङ्गव पन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसी पुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुण निर्गुणमद्वितीयं आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकल निष्कळमात्मरूपं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं அகிலாண்ட நாயகி பூமிக்கு வந்து தனக்கு ஞானம் கிடைக்க வேண்டி திருவானைக்காவை தேர்ந்தெடுத்து தவம் செய்கின்றாள். இறைவன் அம்பிகை முன் தோன்றி அவளின் வினாக்களுக்கு பதில் அளிப்பதோடு, ஞானம் என்பது முடிவில்லாதது, வளரும் நிலை கொண்டது, அளவில்லாததாகும் என்றும் முடிவில்லாதது என்று கூறி மறைகின்றார். ஈசனையே குருவாக கொண்ட அகிலாண்டேஸ்வரி இன்றும் ஞானம் முழுமையாக பெற வேண்டி இன்னும் கன்னியாகவே இருந்து காட்சியளித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். இவ்வாலயத்தில் மட்டும் திருமண உற்சவம் கிடையாது. இத்திருத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவை பிரம்ம, இந்திர, சம்பு, ராம, ஸ்ரீமத், அக்னி, அகத்திய, சோம, சூரிய ஆகிய தீர்த்தங்களாகும். இத்தலத்தை ஒட்டி உத்தமர் கோவில் எனும் ஸ்தலம் மிக பழமையானதாக விளங்கி வருகின்றது. சுசீந்திரத்தை அடுத்து மும்மூர்த்திகள் தனது தேவியருடன் அருகருகே தனித்தனி சன்னதியில் அமர்ந்து அருள் தரும் ஸ்தலம் இந்தியாவில் இது ஒன்றே. 108 வைணவ ஸ்தலங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்த பெருமை உடையது.
சிவபெருமானின் 63 மூர்த்தங்களில் ஒன்றான பிக்ஷாடனர் திருக்கோலம் பூண்ட உலகின் ஒரே ஸ்தலம். சப்த குருக்கள் என்று அழைக்கப்படும் பிரம்மகுரு, சிவகுரு, விஷ்ணுகுரு, சக்தி குரு, சுப்பிரமணிய குரு, தேவகுரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கராச்சாரியா ஆகிய 7 குரு பகவான்களை கொண்டு விளங்கும் உலகின் ஒரே ஸ்தலம். இத்தலத்தின் விருட்சம் கதம்ப மரம். ஜனக மகாராஜாவுக்கு மும்மூர்த்திகளும் ஒரு சேர்ந்து கதம்ப மரம் பிளக்க மும்மூர்த்திகளாகவே காட்சி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. கருடனுக்கும் காட்சி கொடுத்த இடம் என்பதால் இங்கு பிரம்மோற்சவத்தில் கருட கொடி ஏற்றப்படுகின்றது. திருவானைக்கா என்ற இத்தலம் 5 அறிவான யானைக்கும் ஒற்றறிவான சிலந்திக்கும் ஈசன் உமையான அம்பிகைக்கும் ஞானம் வேண்டி தவமிருந்த அகிலாண்டேஸ்வரிக்கும் அருள்பாலித்த ஜம்புகேஸ்வரர் நமது அனைவரது வாழ்விலும் கேட்டது கேட்டபடி கிடைக்க அவன் தாழ் பணிந்து அவன் அருள் பெற்று இன்புற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோமாக. இனி தரிசிப்பது திருவண்ணாமலை. சங்க காலத்திலிருந்து கார்த்திகைக்கு விளக்கிடும் விழா வழக்கத்தில் உள்ளது. குறு முயல் மறுநிம் கிளர்மதி நிறைந்து அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மருகு விளக்குறுத்து மாலை தூக்கி என்று புறநானூற்றிலிருந்து கூறப்பட்டதை நினைவில் கொள்ளும்போது அந்த காலத்தில் கார்த்திகை திங்களையே முதல் திங்களாக கொண்டு ஆண்டு பிறப்பை கணக்கிட்டதாக சொல்லப்படுகிறது. இதையே தீயின் சிறப்பு பற்றியும் அண்ணாமலை தலத்தை பற்றியும் சொல்வதாக எண்ணிக்கொள்ளலாம். ரிக் வேதத்தில் நட்சத்திரங்களை எண்ணும் போது கார்த்திகை நட்சத்திரத்தை முதலாவதாக எண்ணப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாகவே வேதம் ஒரு குணம்பட பேசுகின்றது. எல்லா பொருட்களும் அக்னிமயமாக இருப்பதையே உணர்த்துகின்றது. இதுவே கார்த்திகை தீபமாக பௌர்ணமியில் வெளியாகிறது. அதனால்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. எனவே அந்த மலையே அக்னியாகவும் ஜோதி சிவமாகவும் கருதப்படுகின்றது. இதுவே நீர், காற்று, மண், ஆகாயம் ஆகிய இவற்றில் அக்னி மையமாக உள்ளது. அக்னியானது நீரில் பளபளப்பால் இதன் தன்மை விளங்கும். காற்றின் வேகத்தால் இது புரியும். ஆகாய கதிர்களால் இது நிறுவப்படும். மண்ணில் ஆழமாக துளை போடும் போது அக்னியின் வெப்பத்தை உணர முடியும். காசியில் ஒளித்தூணாக நின்ற பரம்பொருளே பிரம்மனும் திருமாலும் அடியும் முடியும் காண முடியாது போனதாக கூறுவது. காசி என்பது பிரகாசத்தை குறிக்கும் அக்னிஸ்தலம். ஆகையால் அவ்வரலாறு இத்தலத்திலும் கூறப்படுகின்றது. चाम्पेय गौरार्ध शरीरकायै कर्पूर गौरार्ध शरीरकाय धम्मिल्लकायै च जटाधराय नमः शिवायै च नमः शिवाय। कस्तूरिका कुङ्कुम चर्चितायै चितारजः प्रज्ञविचर्चिताय कृतस्मरायै विकृतस्मराय नमः शिवायै च नमः शिवाय। அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் என்று ஞான சம்பந்தரும் காணறிய ஒரு பொருளாய் கலங்கமர விளங்கு பெறும் சோனகிரி என நிறைந்த சுடர்வொளியாய் என்று திருவனைக்கலம்பம் கூறுகின்றனர். மனிதன் தெய்வத்துடன் கொள்ளும் பக்தியை 9 வகையாக கண்டறியலாம். அவை: சிரவணம், பக்தி பாடல்களை கேட்டல்; கீர்த்தனம், திருப்புகழை பாடுதல்; பாத சேவனம், திருவடி தொழுதல்; ஸ்மரணம், நினைத்தல்; அர்ச்சனம், பூஜித்தல்; வந்தனம், கைகூப்பி வணங்குதல்; தாஸ்யம், அடியனாக பணிதல்; சக்கியம், தோழனாக கொண்டு பூஜித்தல்; ஆத்ம நிவேதனம், அவனே கதி என்று தன்னை ஒப்படைத்தல் என இறைவனை அடைய
பக்தியே சிறந்தது என்று சான்றோர்களின் வாக்கு. வேள்விகளில் நடத்தப்படும் யூபத்தம்பம் அக்னி தூணே ஆகும். அதுவே சிவலிங்க குறிப்பாகும். அதனால் லிங்கோத்பவர் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுகிறார். கம்பத்து இளையனார் என்று முருகப்பெருமானை அழைக்கப்படும் ஸ்தலம் இது. அக்னி கம்பமாக கார்த்திகை பௌர்ணமி விளங்குவதாலும் கார்த்திகை நட்சத்திரம் முருகனை குறிப்பதாலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வருவது சிறப்பானதாகும். அவ்வாறு கிரிவலம் வரும்போது ஈசன் அஷ்டதிக்கிலும் அஷ்டலிங்கமாய் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது இந்திரலிங்கமாய், அக்னி லிங்கமாய், யமலிங்கமாய், நிருதி லிங்கமாய், வருணலிங்கமாய், வாயுலிங்கமாய், குபேரலிங்கமாய், ஈசான்ய லிங்கமாய், இத்திருத்தலத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாகவும் அருள் பாலிக்கின்றனர். இனி தரிசிப்பது திருக்காலத்தி ஸ்ரீ காளஹஸ்தி. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவின் மகன் பூர்ணநாபன் என்பவன் பிரம்மனை எதிர்த்தான். பிரம்மா படைப்பதற்கு நேர்மாறாக மரம், செடி, கொடிகளை படைக்க முற்பட்டான். கோபம் கொண்ட பிரம்மா தான் செய்யும் தொழிலை நீயும் செய்ய முற்பட்டதினால் பூலோகத்தில் உன் ஆணவம் அழியும் வரை ஸ்ரீ எனும் சிலந்தியாக வாழக்கடவாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த நாமன் தான் செய்த தவறுக்கு வருந்தி சாப விமோசனம் யாது என கேட்க ஸ்ரீ கஜாரண்யம் சென்று அங்குள்ள வில்வ மரத்தின் கீழ் இருக்கும் லிங்கத்தை பூஜித்து வந்தால் உனக்கு விமோச்சனத்துடன் முக்தியும் கிடைக்கும் என்றார். அந்த சிவலிங்கத்திற்கு நாள்தோறும் வில்வ இலை பறித்து பூஜித்து வந்தார் ஒரு சிவனடியார். அவ்வாறு அன்றாட பூஜைக்கு வில்வ இலை பறிக்கும் போது வில்வ இலையுடன் சிலந்தியும் சேர்த்து பறித்து கூடையில் இட்டு நீராட, அருகில் உள்ள மரக்கிளையில் மாட்டி நீராடி விட்டு திரும்பும் போது தன் உடலில் உள்ள நீர் சிலந்தி மேல் பட முன் ஜென்ம ஞாபகம் சிலந்திக்கு வருகின்றது. சிவனடியார் பஞ்சாட்சரம் ஓதி சிவநாமங்களை கூறி தினமும் அர்ச்சனை செய்து வந்தார். சிலந்தியும் அருகில் உள்ள ஆற்றில் நீராடி சிவலிங்கத்தை வணங்கி வந்தது. சிலந்தியின் வாயிலிருந்து வரும் உமிழ்நீரை கொண்டு லிங்கத்தின் மீது வெயில் மழை பட